ஓகே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சாலிடாக்ஸில் ஹெலிக்கல் கேவ் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் பிளேனில் இந்த ஸ்ட்ரக்சர் போட்டுக்கலாம். இப்போ நான் எஸ்கி ப்ரெஸ் பண்ணி சர்க்கிள் போட்டுக்கிறேன். 100 millimeter diameter. ஸோ இந்த சர்க்கிள் தான் போட்டுக்கிட்டேன் ரெஃபரன்ஸுக்கு. எதுக்குன்னா இந்த டூத் போடுறக்காக. இப்போ இந்த டூத் போடுவோம். 15, அதுக்கு 15 லைன். தென் இந்த லைனோட மிட் பாயிண்ட்டும் இந்த மிட் பாயிண்ட்டும் வெர்டிக்கலாக இருக்கணும். இப்போ நம்ம இதுக்கு டிஸ்டன்ஸ் தருவோம். இது வந்து 85 கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இங்கே 85 கொடுத்துருக்காங்க, அது போட்டுக்கிட்டோம். இப்போ அடுத்து 3 பாயிண்ட் ஆர்க் யூஸ் பண்ணி இந்த ஆர்க் போட்டுக்கலாம். 3 பாயிண்ட் ஆர்க் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இதோட ரேடியஸ் 65 கொடுத்துருக்காங்க. தென் நம்ம இதை அப்படியே மிரர் பண்ணிக்கலாம். ஒரு சென்டர் லைன் போட்டு அதுக்கு வெர்டிக்கலாக ஒரு லைன் போடுங்க. சென்டர் லைனாக மாற்றிக்கங்க. இப்போ மிரர் பண்ணலாம். இதுக்கும் டிஸ்டன்ஸ் 40 கொடுத்துருக்காங்க. 40 கொடுத்துருக்காங்க. தென் ஒரு டூத் நம்ம போட்டோம். இப்போ இதே மாதிரி நமக்கு 6 டூத் தேவை. ஒரு அதுக்கு நம்ம சர்க்குலர் பேட்டர்ன் பண்ணிக்கலாம். பேட்டர்ன், சர்க்குலர் பேட்டர்ன், என்டிட்டிஸ் டூ பேட்டர்னில் இது இது நமக்கு எத்தனை வேணும்? 6 வேணும். இது நம்ம கண்டென்ட் டிஃபைன்டாக இருக்குது. நம்ம ஃபுல்லி டிஃபைன்டாக மாற்ற பேட்டர்னோட சென்டர் பாயிண்ட்டையும் நம்மளோட சென்டர் பாயிண்ட்டையும் கோயில் செட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லி டிஃபைன்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரிம் என்டிட்டிஸ் கொடுத்து தேவையில்லாத போட்ட ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஸ்கெட்ச் போட்டோம், அதுவும் ஃபுல்லி டிஃபைன்ட் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி இன்னும் 2 ஸ்கெட்ச் போடணும். அது எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன், வாங்க. ஓகே, ஒரு ஸ்கெட்ச் போட்டோம். இப்போ லாஃப்ட் போடுறதுக்கு ஹெலிக்கல் கியரில் லாஃப்ட் பண்ணுறதுக்கு 3 ஸ்கெட்ச் போடணும். அதில் 1 போட்டோம், மீதி 2 போடணும். இதுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பிளேன் பண்ணி பிளேன் டோட்டலாக 90ல் பாதி 45. தென் மறுபடியும் இன்னொரு பிளேன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த பிளேன் இதுலேருந்து 45. எதுக்கு 245னா இங்கே கொடுத்துருக்காங்க 3 லாஃப்ட் போடணும். 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில். ஒன்று வந்து ஒரு ஸ்கெட்ச் இங்கே டாப்பில் இருக்கும், ஒரு ஸ்கெட்ச் இங்கே பாட்டமில் இருக்கும், இன்னொரு ஸ்கெட்ச் சென்டரில் இருக்கும். சென்டரில் தான் இந்த இடத்துல 45 போட்டிருக்கோம். இப்போ நம்ம போட்டது வந்து இந்த பாட்டமில் இருக்க பெரிய ஸ்கெட்ச். இப்போ அதோட சைஸை கம்மி பண்ணி சென்டர்லேயும் அதோட சைஸ் கம்மி பண்ணி மிடில் டாப்லேயே வைக்கணும். எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு இங்கே 45 டிஸ்டன்ஸ், இங்கேருந்து இங்கே 45, டோட்டலாக 90 நடுவில் டயக்ராம் போடுறதுக்கு 45. இப்போதைக்கு நம்ம இந்த பேனை ஹைட் பண்ணிக்கிட்டு இந்த பெயினில் வரைவோம். கன்வெர்ட் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் இருக்கிறத கன்வெர்ட் யூஸ் பண்ணி டயக்ராம் போட்டுக்கலாம். இப்போ இதோட சைஸை கம்மி பண்ணணும். ரொட்டேட்டும் பண்ணணும். ரொட்டேட்னா இங்கே கொடுத்துருப்பாங்க 50 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டு மூவ் என்டிட்டிஸ் இங்கே இருக்கும். மூவ் என்டிட்டிஸ் ப்ளஸ் ஸ்கேல் என்டிட்டிஸ் இருக்கும். ஸ்கேல் என்டிட்டி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்டு செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம போகிற டயக்ராம் வந்து செகண்ட் டயக்ராம். இங்கே இருக்கிறது வந்து நமக்கு 75%. 75%னா 0.75 இங்கே என்டர் பண்ணி ஓகே கொடுங்க. சிறுசாயிடும். இப்போ இதை வந்து நம்ம 15 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். அதுக்கு இங்கே ரொட்டேட் என்டிட்டிஸ் இருக்கும். அதை கொடுத்து இது டோட்டலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ டிகிரி, 15 டிகிரி கொடுத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும்.
இப்போ ஒரு டயக்ராம் ஓகே, இப்போ இன்னொரு டயக்ராம் போடுவேன். இப்போ இந்த பிளேனில் நம்ம ஒரு டயக்ராம் போடலாம். ஸ்கெட்ச் கன்வெர்டிங் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு போட்ட ஸ்கெட்சை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்கேல் கம்மி பண்ணணும். சைஸ் இப்போ வந்து நம்ம 75 போட்டோம். இப்போ அடுத்து வந்து 50%. 50%னா ஃபஸ்ட் சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். 50%னா 0.5. ஓகே கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணணும். சென்டர் பாயிண்ட் இங்கே வந்து நான் 15 டிகிரி கொடுக்கக்கூடாது, 30 டிகிரி கொடுக்கணும். ஏன்னா ரொட்டேஷன் வித் ஆங்கிள் ஆஃப் 15 டிகிரி பிட்வீன் ஈச், அதாவது இதுக்கும் இதுக்கும் 15 டிகிரி, இதுக்கும் இதுக்கும் 15 டிகிரி. நம்ம இங்கே டயக்ராம் போடும்போது இந்த ஃபர்ஸ்ட் போட்ட டயக்ராம் தான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து 15 + 15 30 டிகிரி போகணும். ஸோ அதான் இங்கே 30 டிகிரி போட்டு ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து லாஃப்டட் பாஸ் பேஸ் யூஸ் பண்ணி ஹெலிகல் கீழ் போடலாம். ஓகே கைஸ், இப்போ மேலே இருக்க போட்டோம். இப்போ கீழே இருக்க பார்ட் போடுவோம். அந்த பார்ட் போடுறதுக்கு நம்ம ரைட் பென் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கலாம். இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் ரெஃபரன்ஸ்க்காக. தென் மறுபடியும் இப்போ ஒரு லைன் செலக்ட் பண்ணி இந்த லைன் இந்த பாயிண்ட்டையும் வெர்டிக்கல் ரிலேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் இங்கேருந்து நகராது. ஸோ இங்கே வந்து 5 கொடுத்துருக்காங்க. தென் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 158 - 1 போட்டால் அங்கே கிடைக்கும். 158 - 112. ஓகே, இப்போ வந்து இங்கே ரேடியஸ் டயாமீட்டர் கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே ரேடியஸாக கொடுத்துக்கலாம். டயாமீட்டர் 90, நமக்கு ரேடியஸ் என்ன வரும் 90/2. தென் இங்கே ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க. ரேடியஸ் 78, டயாமீட்டர் 78, நம்ம ரேடியஸ் போடுறது பை 2. அடுத்து இந்த லைன் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் கீழே. தென் இப்படி இதுக்கு வந்து டயாமீட்டர் 76 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரேடியஸ் என்ன இருக்கும் 76/2. அண்ட் இதோட டிஸ்டன்ஸ் 112 - 112. 112 - போட்டால் 10 வருது. ஓகே, இப்போ நமக்கு இந்த ஆர்க் போடணும். வாங்க போடலாம். இந்த ஆர்க் போடுறதுக்கு நான் 3 பாயிண்ட் ஆர்க் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இந்த 3 பாயிண்ட்டுக்கும் ஹரிசாண்டல் ரிலேஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ லைன் இப்போ இங்கே கீழே பாருங்க 72 கொடுத்துருக்காங்க. இருக்கும். ஸோ நம்ம இங்கே நமக்கு 72 டயாமீட்டர்னா நம்ம ரேடியஸ் 72/2. இப்போ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும். அது 80 - 32. 80 - 32. அண்ட் தென் நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியணும். அது வந்து 112 - 102. சாரி, 102 - 80 தான். 102 - 80.
2 minus. தென் இப்போ இந்த லைன் கடைசி லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து 65 டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம ரேடியஸ் போட்டுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் 32. இப்போ வந்து நம்ம ஸ்கெட்ச் ஃபுல்லி டிஃபைன்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையில்லாத பார்ட் இதுவும் இதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் செலக்ட் பண்ணி இது தென் இது செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் இங்கே ஒரு லைன் போட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்கெட்ச் ஃபுல்லி டிஃபைன்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து ஓகே இப்போ நம்ம ஸ்கெட்ச் ஃபுல்லி டிஃபைன்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரிவால்வ் பண்ணிக்கலாம். ஸ்கெட்சை விட்டு வெளில போய்கிட்டு ரிவால்வ் இந்த பிளேன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ மீன் இந்த இது செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிவால்வ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்து டூத் போடணும். அதுக்கான டைமென்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. 10 and 5 வாங்க போடலாம். அங்கே டூத் போடுறதுக்கு நம்ம இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸ்கெட்ச் நார்மல் 2. இப்போ நம்ம வந்து லைன் செலக்ட் பண்ணி இங்கேருந்து சாரி 5 and 10 and இங்கிருந்து இங்கே 5. ஓகே, இந்த ஆட்டோ டைமென்ஷன்ஸ் எப்படி கொண்டு வரதுன்னு தெரியலாம். நம்ம அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இங்கே ஒரு ஆர்ட் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து 3 பாயிண்ட் ஆர்ட் யூஸ் பண்ணுறேன். ஒரு பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட், இது சும்மா ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டு இதையும் இந்த ஆர்க்கையும் இந்த சர்க்கிளையும் செலக்ட் பண்ணி கான்சென்ட்ரேட் கொடுத்துங்க. ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் ரிவர்ஸ் டைரக்ஷன். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதே டிஸ்டன்ஸ் தான், 80 minus 32. ஓகே, இப்போ நம்ம இங்கே டூத் போட்டோம். ஒரு டூத் போட்டோம். இப்போ சர்க்குலர் பேட்டர்ன் பண்ணிக்கலாம். மொத்தம் நமக்கு 13 டூத் வேணும். அதுக்கு வந்து பேட்டர்ன் சர்க்குலர் பேட்டர்ன் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு ஆக்சிஸ் வேணும். ஸோ ஆக்சிஸ் சிலிண்ட்ரிக்கல் ஆக்சிஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சிஸ் வந்துடும். இப்போ நம்ம இந்த பேட்டர்ன் பண்ணும்போது இந்த ஆக்சிஸ் தான் சென்டர் பாயிண்டாக கொடுத்து பேட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எஸ்கி ப்ரெஸ் பண்ணி சர்க்குலர் பேட்டர்ன் கொடுக்குறேன். இந்த எக்ஸ்ட்ரூடை தான் பேட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ டைரக்ஷன் வந்து நம்ம இந்த ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் நமக்கு 13 டூத் வேணும். ஸோ நம்ம இங்கே 13 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே, இப்போ நமக்கு இந்த ஆக்சிஸ் தேவையில்ல, அதை ஹைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம ஹெலிக்கல் கியர் போட்டு முடிச்சிட்டோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த டயக்ராம் போடும்போது எஸ்கி யூஸ் பண்ணி கர்சர் பக்கத்துலேயே கமெண்ட் பாக்ஸ் வர வச்சுருப்பேன். இந்த எஸ்கி எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.